பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையிலே ஒளியாவரி நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 4ஆம் மாதத்தின் முடிவிலே வந்திருக்கிறோம், கடைசி நாள். ஆனால் இது முடிவல்ல. இன்னொரு புதிய மாதத்துக்கு நேராக, விடுதலைக்கு நேராக, ஆசீர்வாதத்துக்கு நேராக, நன்மைக்கு நேராக, மேன்மைக்கு நேராக நம்மை கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு துவக்கம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் இந்த ஆண்டிலே கிருபையாக தேவனுடைய அன்பினாலே நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்தார். இந்த 4ஆம் மாதம் முழுவதுக்கும் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற நாளாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும்படியும் கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாமல் இருப்போம். அல்லேலூயா. அவர் இந்த மாசத்தில் எத்தனை மாற்றங்களை இனி வரும் நாட்கள் நம்முடைய தேசத்துக்கும் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே உற்சாகத்தோடு தேவன் நமக்காக முன் வைத்திருக்கிறதான ஆசீர்வாத மன்னா பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் இனி கொடுக்க போகிறதை நீங்கள் விசுவாசியுங்கள், அதற்கு ஒப்புக் கொடுங்கள். இன்றைக்கும் கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பெரிதான நன்மை உண்டு. இந்த ஆண்டின் 4ஆம் மாத முடிவில் ஆண்டவர் பெரிதான நன்மை கொடுக்கிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கும், அவர்களுக்கு மாத்திரமல்ல, தேவனை மனுஷர்களுக்கு முன்பாக நம்புகிறவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. அதே நேரத்தில் இன்னைக்கு ஆண்டவரை நம்புறதை விட்டுட்டு அநேகர் மனுஷரால் உண்டாக்கப்பட்டதை நம்புகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது 128ஆம் சங்கீதம் 1:4 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்க குடும்ப ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதே போல நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. சங்கீதம் 33:18-19 பாருங்க, தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாவை அவர் மரணத்திலிருந்து விடுவிக்கிறார். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காத்து கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமா இருக்கு. பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது மனம் திரும்பும் பொழுது லூக்கா 15:22 இளையகுமாரன் திரும்பவும் தன் தகப்பனிடத்தில் வரும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவன் திரும்ப வரும் பொழுது தகப்பன் அரவணைத்து அவனை முத்தமிட்டு திரும்பவும் அவனுக்கு எல்லாவித மேன்மையை கொடுக்கிற உயர்ந்த வஸ்திரங்கள், மோதிரங்கள், பாதரட்சைகள், திரும்பவும் ஸ்தானத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. பெரிதான நன்மை அவனுக்கு காத்திருந்தது. கர்த்தர் அவனுக்கு முன்குறித்தார். அது மாத்திரமல்ல, பாருங்க, ஆண்டவர் தாவீதின் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். அவன் தாழ்மை உள்ளவனாய் இருந்த பொழுது அவனை கர்த்தர் அவனுடைய சகோதரர்கள் மத்தியில 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார் தேசத்துக்கு ராஜாவாக. தாழ்மை நம்மை உயர்த்துகிறது. நாம் தேவனுக்கு பயந்திருக்கும் பொழுது, கர்த்தர் நம்பும் பொழுது தாழ்மை உள்ளவர்களாய் மாறுவது மாத்திரமல்ல, இன்றைக்கு 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் 5000 பேருக்கு போஷிக்கும்படி அவர் பெரிதான நன்மை உண்டு பண்ணினார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த 5 அப்பம் 2 மீனை போல கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்கணும். இந்த 4ஆவது மாத முடிவில் உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகள் எல்லாரும் ஒப்பு கொடுத்துருங்க. அந்த புது மாசத்துல நிறைவான பலனை உண்டு பண்ணி ஆசுவது. அது மாத்திரமல்ல, மேல் வீட்டு அறையிலே ஆண்டவர் 120 பேர் காத்திருந்தார்கள். உன்னத பலன், அது பெரிய நன்மை. அதற்காக நாம் ஜெபித்து ஆண்டவருடைய அபிஷேகம் என்கிற நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் முதலாவது ரட்சிப்பு என்ற பெரிதான நன்மை, ஆசீர்வாதம் என்ற பெரிதான நன்மை, ஞானம், பாதுகாப்பு என்ற பெரிதான நன்மை, அபிஷேகம், வல்லமை என்ற பெரிதான நன்மை. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தில் இந்த 4 மாதம் எங்களை நடத்தி வந்திருக்கிறதற்காக நன்றி சொல்றோம். இந்த 4ஆம் மாதத்தின் கடைசியில எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற பெரிதான நன்மைகளில எங்களை ஆசீர்வதிக்கும்படி உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெற்றோர், கணவன், மனைவிக்கு, ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகளுக்கு, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஊழிய சிறு பிள்ளைகளுக்கு உமக்கு பயப்படுகிற பயம்
பெருகட்டும். அதே போல எல்லாருக்கும் மத்தியில் உண்மை நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய தாமே ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் நன்மை பெருகப்படும். ரட்சிப்பை கட்டளையிடுவீராக, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக, குறைவை மாற்றுவீராக. இதுவரை வந்த எல்லா தடைகளை நீக்கி ஆண்டவரே, ஆவியானவர் தாவீதை உயர்த்தினது போல எல்லாருக்கும் மேலாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அபிஷேக நன்மை பெருகட்டும், ஊழியத்தில் வல்லமையா பயன்படுத்தும். இந்த நாளிலிருந்து புதிய மாசத்துக்குள் போகிறோம். கர்த்தர் மேன்மையை பெருக பண்ணி ஆசீர்வதி, கிருபை மறைக்கட்டும், ஜெயம் தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக உண்டு பண்ணி வைத்த எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. 4ஆம் மாதம் முடிவிலிருந்து நன்மையை கர்த்தர் பெரிதாய் அவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். God bless you.